ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகரனை நர்சரியில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஆரியன் தூங்கி எழுந்திரிச்சு ஸ்டெப்ஸில் அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே வந்துட்டுருந்தான். அவனோட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் அவனை கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு ஆரியனுக்கு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்து அவனை விளையாட விட்டுருந்தேன். அவனுமே அகரன் இல்லாததுனால சேட்டை செய்ய மாட்டான். கொஞ்சம் அமைதியாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு களி பண்ணியிருந்தேன். அதுக்கு கோகனட் சட்னியும் சிக்கன் கிரேவியும் வச்சு தான் சாப்பிட்டேன். ஆரியன் குட்டி அமைதியாக விளையாண்டுட்டு இருந்தான். அந்த கேப்பில் நான் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு காஞ்ச துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சேன். டைம் 11:45 ஆகிடுச்சு. அகரனை அழைக்கிறதுக்கு ஆரியனையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். மழை இருந்தால் மட்டும் வீட்டில் விட்டுட்டு போவேன். ஆரியன் குட்டிக்கு இது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடச்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரம் வெளியில் வந்துட்டு போன மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு அழைச்சிட்டு போவேன். நர்சரி கரெக்டாக 12 o'clock விடுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே அழைச்சிட்டு போவாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அகரனும் வந்துட்டான். அகரன் சைக்கிளை எடுத்துருவான். ஆரியன் என் கூடவே நடந்து வருவான். 2 பேரையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே 10 minutesக்கு மேலே ஆகிடும். வேடிக்கை பார்த்துக்கிட்டு அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு முன்னாடி வர்ற காரு அதில் என்னென்ன கலர்ஸில் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து முடித்து கதையெல்லாம் பேசி வீடு சேர்கிறதுக்கு எப்படி 10 minutesக்கு மேலே தான் ஆகும். வீட்டுக்கு வந்ததும் பசங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். குக்கீஸ் இல்லைன்னா நட்ஸு, அப்படி இல்லைனாக்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுப்பேன். ஆரஞ்சு இருந்ததுனால நான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு பசங்க 2 பேருக்கும் கொடுத்தேன். 2 பேரும் குடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, கீரையை கடைஞ்சி முட்டை வச்சு தயிர் வச்சு தான் சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவனுங்க மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.